ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது ரேடியோ வானியற்பியல் தேசிய மையம் இருக்குது பாருங்க, அங்கேருந்து உங்களுக்கான வேலையை இப்போ வச்சுருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது நேஷ்னல் சென்டர் ஃபார் ரேடியோ ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் இருக்கு பாருங்க, ஊட்டியிலிருந்து உங்களுக்கான வேலையை அறிவிச்சிருக்காங்க. இதில் 3 வகையான நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ 5வது நோட்டிஃபிகேஷன், அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ லோட் ஆகிட்டு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகே, இது எந்த மாதிரி பதவிலாம் கொடுத்துருக்காங்கன்னா சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க, லேப் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க, ட்ரேட்ஸ்மேன் கேட்டிருக்காங்க, கிளர்க்கு, டிரைவர், ஒர்க் அசிஸ்டன்ட், செக்யூரிட்டி கார்டு, இந்த மாதிரி பல பதவிகள் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷனில் ஒவ்வொன்றுத்துக்கான ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க பாருங்க. மினிமம் 18, அதிகபட்சமாக ஒரு சில பதவிக்கு 28 கொடுத்துருக்காங்க, ஒரு சில பதவிக்கு 33 கொடுத்துருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 58,000 ஸ்டார்டிங் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன்ஸாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கல்வி தகுதி கொடுத்துருக்காங்க பாருங்கள். டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் பிஏ பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபுல் டைம் பிஎஸ்சி இன் எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சிருக்காங்க பாருங்க, அவங்க அப்ளை பண்ணலாம். அல்லது டிப்ளமோ எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க பாருங்க, அவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. 2 இயருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபுல் டைம் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்க, எலக்ட்ரானிக்ஸ் முடித்தவங்க, டிஆர்ஏ முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அல்லது டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க பாருங்க, அப்ளை பண்ணிக்கோங்க. 2 இயருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு லேப் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க பாருங்க, இதுக்கு நீங்கள் ஃபுல் டைமாக HSC 12th முடிச்சுட்டு 60% மார்க் எடுத்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. வித் 2 இயருக்கான லேப் அசிஸ்டன்ட்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்த கட்டமாக ட்ரேட்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள், ட்ரேட்மேன்ஸு. இதுக்கு நீங்கள் பார்த்தா ஐடிஐயில் சம்மந்தப்பட்ட ட்ரேட் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. 2 இயருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அதேமாரி ட்ரேட்ஸ்மேன் பிஏ பொறுத்த வரைக்கும் 10th முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அல்லது ஐடியில் பார்த்தா எலக்ட்ரானிக் முடிச்சிருக்காங்க பாருங்கள், அவங்க அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு டிரைவர் கேட்டிருக்காங்க, 10th முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வேலிட் டிரைவிங் லைசன்ஸ் கேட்டிருக்காங்க. 3 இயருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கிளர்க்கு கேட்டிருக்காங்க பாருங்கள், ஜென்ரல் அட்மினில். இதுக்கு நீங்கள் எனி டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. டைப்பிங் தெரிஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க. 1 இயருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒர்க் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. 10th பாஸ் பண்ணால் போதுமானது. 1 இயருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அதேமாரி பார்த்தா இன்னொன்று ஒர்க் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. சேம் அதே கல்வி தேவை தான். ஒர்க் அசிஸ்டன்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th பாஸ் பண்ணால் போதுமானது. ஓகே, அதுக்கப்புறம் செக்யூரிட்டி கார்டு கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் 10th பாஸ் பண்ணால் போதுமானது. இந்த மாதிரி பல பதவிகள் உங்களுக்காக அறிவிச்சிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்காங்க. அதில் போயிட்டு ஆன்லைன் மூலமாக இந்த வேலைக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. கடைசி தேதியை பொறுத்த வரைக்கும் 21/7/2024 அதுக்குள்ளே இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். ஓகே, அதேமாரி செகண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க, கிளர்க்கு கேட்டிருக்காங்க, லேப் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. சேம் அதேமான பதவி தான், பட் வேறு உங்களுக்கு இருக்க போது. இது பார்த்தா வேறு இடத்துல கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தது ஊட்டியில் கொடுத்துருந்தாங்க. இது பார்த்தா புனே அந்த மாதிரி பிளேஸில் அறிவிச்சிருக்காங்க. ஸோ வில்லினஸ் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காருன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இது பார்த்தா ஊட்டி கிடையாது, புனேயில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு சொன்ன பாருங்கள், அதுக்கு மட்டும் நீங்கள் தாராளமாக ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண பாருங்கள். ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, ஊட்டியில் தான் உங்களுக்கான வேலை இப்போ இருக்க போகுது. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ செக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.